வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. வாழ்வெல்லாம் பாட்டு. இந்த வாழ்வெல்லாம் பாட்டு நம்ம லைஃப் முழுக்க இருக்கிற பாட்டு. அது என்னுடைய லைஃப். இன்னைக்கு ஒரு 10 வயசு பையன் இருக்கானா, அவன் ஒரு 15 வயசுல இந்த பாடல்களை கேட்க ஆரம்பிக்கிறானா, அவன் லைஃப் ஃபுல்லா இருக்கிற பாட்டு. இப்படி காலம் முழுவதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாட்டுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பாடல்களை தான் நான் ஒவ்வொன்றுமா உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க, சார் இந்த மாதிரியான ரேரான பாடல்கள் பற்றிலாம் சொல்லுங்கள், அதே போல் முக்கியத்துவமான பாடல்கள் பற்றியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சார் நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரசிக்கிறதுக்கு என்னத்துக்கு பாட்டு, அதனால் பாடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இதில் என்னுடைய குரல் முக்கியம் இல்லை, அந்த பாட்டு பற்றிய விஷயங்கள் அதுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் 1965ஆம் ஆண்டு வந்த ஒரு படம். அந்த படத்தில் இருக்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு, அந்த பாட்டு வாலி பாட்டு, அந்த பாட்டு டிஎம்எஸ் பாட்டு, அந்த பாட்டு எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த பாட்டு. 65நாக்க 75, 85, 95, 2005, 2015, 2025, 65 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 60 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் கூட அந்த பாட்டு நம்ம மனசுல நிக்கிது. இந்த உலகத்துல காத்து இருக்கிற வரைக்கும் இசை இருக்கும், இசை இருக்கிற வரைக்கும் பாடல்கள் இருக்கும். அந்த பாட்டுல இந்த பாட்டும் இருக்கும். அந்த பாட்டு அந்த காற்றோடு கலந்து நம்மளோட உறவாடுற அந்த பாட்டு. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். காதலிக்காதவர்கள் கூட இந்த பாட்டை ரசிக்க முடியும். நான் காதலிக்கவே இல்லைங்க. நான் 26, 28 வயசுல எங்கள் அப்பா அம்மா பார்த்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிட்டேன். இங்கே யாரை வேணாலும் இருங்க, ஆனால் இந்த பாடலை எந்த வயசுல வேணாலும் கேளுங்க. 62 வயசாகுதா கேளுங்க, இந்த பாட்டு நம்மளை குறுகுறுக்க வைக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். இந்த பாட்டினுடைய வெற்றிக்கு நான் நினைக்கிறது இந்த பாட்டினுடைய இசை, ரெண்டாவது இந்த பாட்டினுடைய தாளம், டியூன், மூணாவது இந்த பாட்டினுடைய இடையிடையே வரக்கூடிய அந்த பாட்டோடையே வந்துட்டு இருக்கிற சின்ன சின்னதான சத்தம், ஆர்ப்பரிக்கிற இசையா இல்லாம ஒரு அமைதியோடு உறவாடிக்கிட்டு இருக்கிற அந்த இசை. எல்லாத்துக்கும் மேல எம்ஜிஆருடைய அந்த ஸ்டைல். அதே போல முக்கியமாக வாலி அவர்களுடைய வரிகள். இந்த வாலி அவர்களுடைய வரிகள்ல என்னென்ன வித்தைகள்லாம் செய்திருப்பார் பாருங்க, எப்படியான கற்பனைகள்லாம் இருக்கு பாருங்க. காதல் பற்றி பேசும்போதும், காற்று பற்றி பேசும்போதும், கடல் பற்றி பேசும்போதும், நிலா பற்றி பேசும்போதும் கற்பனையில துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கவிஞர்கள். இதுல நம்ம வாலிப கவிஞர் வாலி இன்னுமே புகுந்து புறப்படுவாரு. அவருடைய வரிகளுக்கு டிஎம்எஸ் சாரோட அப்படி குரல் கொடுத்திருக்கிற அந்த ஜாலம் அப்படி நம்மளுடைய முகத்துல காத்து பட்டா எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த மாதிரியான அப்படி முகத்தில் உட்கார்ந்து கொள்கிற காற்று மாதிரி செவியில உட்கார்ந்துகிட்ட, மனசுலயே உட்கார்ந்துகிட்ட பாட்டு தான் காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டு. அந்த பாட்டுல பாருங்க, காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்ன ஆனாள், காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதுக்கப்புறம் தான் வாலியினுடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனா சக்தி. என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை, என் உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை, என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை, அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், காற்று வாங்க போனேன் அப்படின்னு சொன்ன உடனே ட்ரிபிள் பேங்கோ சும்மா விளையாண்டுட்டு இருக்கணும்.
அவர் உடனே வாலி அவர்கள், டிஎம்எஸ் அவர்கள் எம்ஜிஆருடைய ஸ்டைல் கூலிங் கிளாஸ் வேற போட்டிருப்பார் எம்ஜிஆர். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லி கொண்டு போகும், அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும், அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், ஓ காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதுக்கப்புறம் நிலவுக்கு போறாரு. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. என்ன கம்பாரிசன் பாருங்க. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை, கொஞ்சம் விலகி சென்ற போதும் என் இதயம் தாங்கவில்லை, கொஞ்சம் விலகி நின்ற போதும் என் இதயம் தாங்கவில்லை, நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். என்ன அழகுங்க எம்ஜிஆர், பேரழகன். இந்த பாட்டு பேரழகு, இந்த கவிதை அப்படிப்பட்ட ஒரு கவிதை. இந்த இசை, இதை விட சிறந்த இசை என்ன தர முடியும்? 1965 கே சங்கர் டைரக்ஷன்ல கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த அந்த படத்துல இந்த பாட்டு, காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன். இந்த காற்றை நீங்களும் கொஞ்சம் சுவாசித்து பாருங்கள், நேசிக்க தொடங்குவீர்கள். வணக்கம்.